அது எல்லாருக்குமே தெரியாத சாமி. ஆன்லைன்ன்றது வந்து எனக்கே தெரியல. 78 வயசு ஆகுது. எனக்கே ஆன்லைன்னா என்னன்னு தெரியல. எஸ்எஸ்எல்சி படிச்சுக்கிறேன். எனக்கே தெரியல ஆன்லைனில் என்ன. எப்போ பேர பிள்ளைங்களாம் எனக்கு கொடுத்து சொல்ல வேண்டியது. ஆன்லைனா அவன் அவனுக்கு வேறு வேலை கிடையாதுன்றான். கரண்ட் பில்லு கட்டினாலே கட்டாச்சுன்னா இல்லையானே தெரியல. வராரு, எழுதுறாரு, போயின்னுக்கிறாரு. எவ்வளோ சார் ஆகுதுன்னா அங்கே போய் கேட்குறேன். எங்கே போய் கேட்குறது? ஆஃபீஸில் போய் கேட்குறேன். நான் எங்கே போகிறது? நடந்து போட்டு என் பிள்ளைய வண்டியில் கொஞ்சம் ஏற்றி போடான்னா பெட்ரோல் போடுறேன்றான். எவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள்லாம் இருக்குது. அதனால் பார்த்து செய்ய சொல்லணும் அவ்வளோதான் கவர்மெண்ட்டில். அக்ரிமெண்ட் பேசிஸ்னால என்னன்னா, ஒருவேளை அந்த மக்களுக்கு காலி பண்ண முடியாத சுச்சுவேஷன் வரும்பொழுது சிரமமாக இருக்குது. இது ஆன்லைனில் பண்ணால் கவர்மெண்ட் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு தோதுவாக இருக்கும். இப்போ எழுத படிக்க தெரிஞ்சவங்கலாம் சிட்டியில் இருக்கிறவங்களும் மோஸ்ட்லி என்னென்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க, மொபைலில் கூட பண்ணியிருப்பாங்க. இப்போ கிராமத்தில் இருக்கிறவங்க எழுத படிக்க தெரியாதவங்களாம் அது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கிறேன், என்னுடைய கருத்து. இது எல்லாத்துக்குமே ஒரு சைட் ஒன்று கொடுக்குறாங்க. எல்லா சைட்டும் கரெக்டாக வேலை செய்யுதா? ஆதார் கார்டில் நீங்கள் எப்போ போய் டக்குன்னு உங்களால் டவுன்லோட் பண்ண முடியுது? வெறும் ஆதார் கார்டு அது எவ்வளோ முக்கியம் உங்களுக்கு? நினச்ச நேரத்தில் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியுமா? அது அப்படி கிடையாது. ஏன்னா வீடு ப்ராப்பர்ட்டின்றது அது ஓனரோடது தான். ஸோ என்ன ஒரு டேமேஜ் இருந்தாலும் அவங்க பண்ணி கொடுத்தா தான் அது சரியாக இருக்கும். இவங்க வந்து வாடகைக்குன்னு வந்திருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம வந்து செலவு பண்ணுங்க, சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் தப்பாக தான் இருக்குது. அது வந்து அவங்களே பண்ணி கொடுக்கலாம். பட் என்னென்னா வாடகை வரவங்களும் மேக்ஸிமம் டேமேஜ் இல்லாமல் அவங்க பார்த்துட்டு அதுங்க. வாடகைக்கு இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டம். அதை ஹவுஸ் ஓனர்னு சொல்லிட்டு அவங்க இல்லாததெல்லாம் அவங்களுக்கு டார்ச்சர் கொடுக்குறது. ஒரு சிலர் தான் நல்லா இருக்கும், மற்ற பாதி மோசமான கேட்டகரி தான் இருக்காங்க. அதில் பொண்ணுங்களும் சரி, பேரண்ட்ஸும் சரி, அவங்க பசங்களும் சரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க வாடகை கொடுத்தும் பயந்து நிம்மதியே இல்லாமல் ஒரு லைஃப் ஓடிட்டுருக்கு. பசங்களுக்காக இங்கே வந்துட்டு படிக்கிறாங்க. அந்த கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க, அடுத்தது போகிறதுக்குள்ள அவங்களுக்கு அவ்வளோ டார்ச்சர் கொடுக்குறாங்க. ஒரு வீடு வந்து நிறைய டேமேஜ் இருக்கும், ஆனால் சூப்பராக இருக்குன்னு பூசி மொழிகி வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம போய் 2 நாளில் எல்லாமே டேஞ்சராக காமிக்கும். வீடு அங்கங்கே ஓத இருக்கும், தண்ணி ஒழுகும், தண்ணியெல்லாம் செம்மையாக ஒழியிருக்கும். அதெல்லாம் இல்லையே நல்லா தானே இருந்ததுன்பாங்க. எல்லாம் ரொம்ப கொடூரமாக இருக்கும். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. இந்த நடவடிக்கை எடுத்து அந்த வாடகைகளுக்கு ஒரு நல்ல ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு.